எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை நாடகத்துல விஜயா வந்து மனோஜுடைய ஸ்டோர் ரூம்ல வந்து தங்கியிருக்கிறாங்கங்க. அப்போ அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க மீனா வீட்டுக்கு. ஆனா வரமாட்டேன்னு பிடிவாதமா சொல்றாங்க விஜயா. அப்புறம் பேசிக்கொண்டு மீனா வந்து அத்தை உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு வசதி குறைவு இல்லாமல் செஞ்சு தரேன் அத்தை. பிடிவாதம் பண்ணாதீங்க வாங்க. இந்த ஸ்டோர் ரூம்லயே நீங்க தங்கியிருந்தீங்கன்னா மனோஜுக்கு வந்து வேலை வியாபாரம்லாம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே கூப்பிட்டதும் வேற சூழ்நிலை காரணமான விஜயா வந்து ஒத்துக்கிறாங்க மீனா வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்புறம் மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததும் வாங்க சம்மந்தி நீங்கள் வருவீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு மீனாவுடைய அம்மா சொல்கிறாங்க. உடனே இவங்க விஜயா சொல்கிறாங்க நானும் தான் இங்கே வருவேன்னு கொஞ்சம் கூட கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அத்தை நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அத்தை அப்படின்றாங்க மீனா. அதுக்கப்புறம் மம்மி நீ கவலைப்படாமல் இங்கேயே இரு மம்மி, ஏன் மம்மி ஃபீல் பண்ணுற, உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க என்ன இவன் என்னை மம்மின்னு சொல்கிறான், பாருங்கள் எப்படி கிண்டல் பண்ணுறான் புதுசாக அப்படின்றாங்க. அப்புறம் டேடி அப்படின்றாரு. என்ன உங்களையும் டேடின்றானா? இல்லை விஜயா, முத்துவும் மீனாவும் 2 பேரும் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறாங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே சிரிக்கிறாங்க விஜயா. அப்போ வந்து அண்ணாமலை கேட்குறாரு என்ன விஜயா நீ சிரிக்க கூட செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இவெல்லாம் எதுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறா, இங்கிலீஷ் கற்றுக்குன்னு கூவி கூவி பூ விற்பாளா இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே கஷ்டமாயிடுது. அண்ணாமலை திட்டுறாரு. ஏன் விஜயா வார்த்தையை பேசும்போது பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு. சரி மீனாவும் அத்தை நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, தண்ணி ரெடியாக இருக்குது சுடு தண்ணி அப்படின்றாங்க. குளிக்க போயிடுறாங்கங்க. அப்போ உடனேயே ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதி வந்து சாரி ஆண்டி நீங்கள் வீட்டை விட்டு வந்துட்டீங்க, எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா கிட்ட. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்படியெல்லாம் நடக்க விட்டுருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் முத்து வந்து எல்லா விஷயத்தையும் ஏன் ஸ்ருதி வீட்டை விட்டு வந்தாங்கன்றத அவங்க அப்பாட்ட அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. ஸ்ருதியோடைய அம்மா வந்து நம்ம அம்மாவை வந்து எல்லாரும் அவங்க வீட்டில் குடிச்சிட்டு உக்காண்டிருக்கும்போது டான்ஸ் ஆட தெரியும்ல ஆடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு அது பிடிக்காதனால அம்மா அங்கேருந்து வந்துட்டாங்கப்பா, இதான்ப்பா நடந்தது அப்படின்றாரு. அப்படி நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தாக்கா நான் அது மாதிரி விட்டுருக்க மாட்டேன், சாரி ஆண்டின்னு திரும்ப திரும்பவும் ஸ்ருதி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதி உங்கள் அம்மா பண்ணதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ, நீ என்ன நல்லா தானே பார்த்துக்கிட்ட, ஆனால் உன் குணத்துக்கும் உங்கள் அம்மா குணத்துக்கும் நிறைய வித்தியாசம்மா, பரவாயில்லம்மா எனக்கு அங்கே உங்கள் வீட்டினுடைய சூழல் பிடிக்கல அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போகிறாங்க. கிளாஸில் ஒரே அரட்டை. சுவாதி தான் வந்து இங்கிலீஷ் டீச்சர் அவங்களுக்கு சொல்லித்தரவங்க. அதனால் சைலண்ட் வார்த்தைகளை பற்றி சொல்லித்தராங்க. அப்போ முத்துவனுடைய காமெடி ரொம்ப பிடிக்கிறதுனால எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரு. எல்லாம் கலகலப்பாக சிரித்து அந்த கிளாஸில் பழகுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது முத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர்கிட்ட அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயே பேசுகிறாரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த சார் வந்து சொல்கிறாரு, முத்து நீங்கள் ரொம்ப கலகலப்பாக பேசுகிறீங்க, உங்ககிட்ட பேசினாவே கஷ்டமே தெரியல, அவ்வளோ காமெடி பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் அவ்வளோ காமெடி பண்ணாலும் அப்படி பண்ணுறவங்களுக்கு தான் வாழ்க்கையில் பெரிய சோகம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களை பார்க்கும்போதே தெரியுது, அன்றைக்கி லோன் விஷயத்தை பற்றி சொன்னீங்க, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ கவலையாக இருக்கீங்கன்னு தெரியுது, என்ன விஷயம் முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முத்து சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாரு. ப்ளீஸ் என்னால் ஏதோ ஒன்று சரி பண்ண முடியுன்றதுனால தான் நான் கேட்குறேன் சொல்லுங்கன்னதும் முத்து எல்லா கதையும் சொல்கிறாரு. எங்கள் அண்ணன் இது மாதிரி ஒரு ஃபினான்சி கம்பெனிக்காரங்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டான், அதனால் வீடு வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு, நாங்கள் இப்போ இது மாதிரி எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கோன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சொன்னதும் கண்டிப்பாக முத்து நான் யார்கிட்டேயும் சொல்லாத உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன், நான் வெளியெல்லாம் சொல்லிக்க மாட்டேன், நான் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் முத்து, நான் வந்து இது மாதிரி சைலண்ட்டாக தான் இருப்பேன், என்னுடைய தொழிலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் யார்கிட்டேயும், அதனால் என்ன சூழ்நிலை என்னன்னு எல்லார்கிட்டையும் பழகி கற்றுப்பேன், இங்கிலீஷ் கோச்சிங் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த ஃபினான்சி கம்பெனிக்காரனை நாளைக்கு போய் பார்த்து நம்ம இதனுடைய விஷயத்தை பற்றி பேசலாம், அவன் வந்து கருப்பு பணம் கண்டிப்பாக வச்சுருப்பான், நாங்கள் சைலண்ட்டாக ரைடு போகிறவங்க, அதனால் என்னை பார்த்தா அவன் ரொம்ப பயப்படுவான்,
ஆடுவான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் நேற்று தான் சார் தெய்வத்தெல்லாம் திட்டுனேன், இப்போ நீங்கள் தெய்வமாக வந்து நிற்கிறீங்க சார்ன்னு சொல்கிறாரு முத்து. முத்துவுடைய வீட்டை அவங்க அப்பாவுக்காக அவர் கஷ்டப்பட்டு அந்த ஃபினான்சி கம்பெனிக்காரனை மிரட்டி எப்படியெல்லாம் அந்த கேஸ் வாபஸ் வாங்குறாங்கன்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.